சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். திரையுலகில் மறைந்த மாணிக்கங்கள்ன்ற தலைப்பில் நிறைய நடிகர்கள், நடிகைகள், தயாரிப்பாளர்கள் எல்லாருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியுமே சொல்லியிருக்கேன். நான் அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து எப்படி பிறந்தாங்க, எங்கே பிறந்தாங்க, எப்படி இறந்தாங்கன்ற ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியே நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி தியாகராஜ் பாரதி சொல்லியிருக்கேன், எம்ஆர் ராதாவது சொல்லியிருக்கேன், லேடி ஆர்டிஸ்ட்டுகளை சொல்லியிருக்கேன், ஏன் டிஆர் சுந்தரம் லைஃப் ஹிஸ்ட்ரியோ சொல்லியிருக்கிறேன். நான் இப்போவும் நான் சொல்ல போகிறேன், டிஆர் மகாலிங்கத்தை பற்றி சொல்ல போகிறேன். டிஆர் மகாலிங்கம் லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்கிறேங்க. சென்னை நியூ டவுன் ஸ்டுடியோவில் அன்று ஒரே பரபரப்பு. அங்கிருந்தவர்கள் முகங்களில் பயம், கவலை. அந்த ஆள் மகா முரடன், சும்மா விட மாட்டான், என்னமோ விபரீதம் நடக்க போகுது என்றார் ஒருவர். ஏதாவது அடிதடி நடந்தால் எப்படி சமாளிக்கிறது என்று கவலைப்பட்டார் இன்னொருத்தர். அப்போது நடிகர் பி சின்னப்பா கார் வந்து அங்கே நின்றுது. அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் அலட்சியமாக ஒரு பார்வையை பார்த்தாங்க. அங்கிருந்தவர்கள் நடிகர் டிஆர் மகாலிங்கம், வி கே ராமசாமி, டி கே ராமச்சந்திரன் மற்றும் பலர். விவகாரம் என்னவென்றால், டிஆர் மகாலிங்கம் சீனியரான பி சின்னப்பாவை பற்றி மிகவும் மோசமாக பேசியதாகவும், அதனால் மகாலிங்கத்தை பி சின்னப்பா பல பேர் முன்னிலையில் உதைக்கப் போவதாகவும் பலத்த வதந்தி. அதனால்தான் பி சின்னப்பா அங்கு வந்தவுடன் அனைவரும் பயந்து போய் பயங்கரமான கைகலப்பு நடக்க போகுதுன்னு கவலையில் இருந்தாங்க. கார்லேருந்து இறங்கி பி சின்னப்பா, என்ன அம்பி, உடம்பு எப்படி இருக்குது என்று ஒரு மாதிரியாக கேட்டவாறு மகாலிங்கத்தின் கையை பிடிச்சி அழைத்து போய் தன் காருக்குள் ஏற சொன்னார். அவரும் காரில் ஏறிக்கொள்ள கார் ஸ்டுடியோவில் விட்டு வெளியே சென்றது. சரி, தனியாக கூட்டி கொண்டு போகிறாரு, சின்னப்பா மகாலிங்கத்தை பின்னி எடுக்க போகிறார் என்று அங்கிருந்தோர் பதட்டத்துடன் பேசி கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்கள் அங்கிருந்து டிஆர் மகாலிங்கத்தை ஆஃபீஸுக்கு போனார்கள். மயிலாப்பூர் சமஸ்கிருத கல்லூரி அருகே சுகுமார் புரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸ் இருந்தது. அதுதான் மகாலிங்கத்தின் வீடு, ஆஃபீஸ் எல்லாமே. 1 மணி நேரத்துக்கு பிறகு மகாலிங்கம் திரும்பி வந்தார். வி கே ராமசாமி கவலையுடன் என்ன நடந்ததுன்னு கேட்டார். அதுக்கு சிரித்து கொண்டே மகாலிங்கம், ஒன்றும் இல்லைங்க, யாரோ சில பேர் பி சின்னப்பா அண்ணனிடம் போய் என் மீது கோல் மூட்டிருக்காங்க. சின்னப்பாவின் பாட்டு ஒரு பாட்டா, காட்டுத்தனமாக கத்துறாரு, அது இதுன்னு பாட்டா இது அப்படின்னு மகாலிங்கம் உங்களை பற்றி வெளியே பேசியிருக்காருன்னு சொல்லி நாரதர் வேலை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அண்ணன் என்னிடம் கேட்டார். நான் அப்படி சொல்லவே இல்லை, உங்களிடம் எப்போதும் அன்பு மரியாதை உண்டுன்னு கூறி அவருடைய சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டேன். மேட்டர் இதுதான் ஓவர். அண்ணனும், அம்பி, நீ அற்புதமாக பாடுற, இன்னும் நல்லா வருவ, இந்த துறையில் சிண்டு முடிகிறவங்க பலர் இருக்காங்க, ஜாக்கிரதைன்னு அட்வைஸ் பண்ணார். அவ்வளோதான்னு சொல்லிட்டு நடிகர்களுக்குள்ள போட்டி, பொறாமை, மிரட்டல், அடித்தடி எல்லாமே அந்த காலத்திலே இருந்ததுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். டிஆர் மகாலிங்கம் நல்ல நடிகர், சிறந்த பாடகர் என்பதை படங்கள் மூலம் நிரூபிச்சிருக்கார். அவர் நடித்த முதல் படம் நந்தகுமார் 1938 வந்தது. இதில் கிருஷ்ணன் வேடத்தில் பாடி நடித்த மகாலிங்கம் புகழேணியில் உச்சிக்கே தொடங்கியது. ஸ்ரீவள்ளி படத்திலிருந்து தான் 25 வாரம் தியேட்டர்களில் ஓடி மகத்தான வெற்றி கண்ட ஸ்ரீவள்ளி முதல் தொடர்ந்து நாம் இருவர், வேதாள உலகம் ஆகிய படங்களில் பாடி நடித்து பெரும் புகழ் பெற்றார். அப்போது அவருக்கு 23 வயது. தொடர்ந்து மகாலிங்கத்தின் காட்டில் வெற்றி மழை தான் 1973 நடித்த அவரது கடைசி படமான திருநெல்லிகண்டர் வரை
ஓயாத இசைதான், யதார்த்தமான நடிப்பு தான். மதுரை வைகை கரையில் சோழவந்தானுக்கு தெற்கே அமைந்துள்ள தென்கரைதான் டிஆர் மகாலிங்கத்தின் சொந்த ஊர். தந்தையின் பெயர் ராமகிருஷ்ணன். களபாடிகள் திண்ணப்பன் பள்ளியில் கூடத்தில் படித்த மகாலிங்கத்துக்கு படிப்பு வரவில்லை. நாடக ஆரம்பம் இயல்பாகவே வந்தது. நாடக நடிகர் ராமப்பர் உதவியுடன் ஜெகதாம்பாரின் பிரபல பாடல் கம்பெனியில் பாலமோகனின் கான சபாவில் மகாலிங்கம் சேர்ந்தார். அப்போது வயசு அவருக்கு 12 தான். அதுக்கு பிறகு யதார்த்த பொன்னுசாமி பிள்ளை நடத்திய வள்ளி திருமணத்தில் வேலனாக நடித்தார். அந்த கால கட்டத்தில் அவர் பாடிய காயாத கனகத்தை பாட்டு ஓயாத இதுவாக கைத்தட்டலை வாங்கி வந்தது. அவர் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த போது ஏவி செட்டியார் நந்தகுமார் என்ற படத்தை தயாரித்து கொண்டிருந்தார். செட்டியாரை சந்தித்து படத்தில் நடிக்க வாய்ப்பு கேட்டார். சிறுவன் மகாலிங்கம் அப்படத்தில் கிருஷ்ணன் வேடம் அணிந்திருந்தார். இதுவே மகாலிங்கம் நடித்த முதல் படம். நந்தகுமாரை தொடர்ந்து மகாலிங்கத்திற்கு பக்த பிரகலாதா, சதி முரளி, பரசுராமர், பூலோகரம்பா போன்ற பல படங்களில் நடிக்கும் வாய்ப்புகள் வந்தன. சிறு வேடங்கள் தான் என்றாலும் நல்ல அறிமுகம் கிடைச்சது. 1938 ஏவிஎம் ஸ்ரீவள்ளி தயாரித்த போது வள்ளியாக நடித்த குமாரி ருக்மிணியை ஒப்பந்தம் செய்திருந்தார் செட்டியார். முருகனாக யாரை நடிக்க வைப்பது என்று சிந்தித்த போது மகாலிங்கம் அவரது நினைவுக்கு வந்தார். சர்க்கத்தில் சாதனை புரிந்த எஸ்ஜி கிட்டப்பாவின் வாய்ஸ் மாதிரியே இருக்குது, இந்த பையனையே முருகனாக நடிப்ப வைக்கலாம்னு செட்டியாருக்கு சிலர் யோசனை சொன்னார்கள். அவ்வாறே மகாலிங்கத்தையும் மீண்டும் சான்ஸ் கொடுத்து வேலன் வேடத்தில் விருத்தன் 3 வேடங்களிலும் அவரை நடிக்க வச்சு ஸ்ரீவல்லியை வெளியிட்டார்கள். படம் அமோக வெற்றி பெற்றது. 58 வாரங்கள் ஓடி மகாலிங்கத்தின் இயல்பான நடிப்பும் இன்றியமையாத இசைப்பாடல்களும் படத்தின் வெற்றிக்கு துணை புரிந்தன. குறிப்பாக மகாலிங்கம் பாடாது காயாத கானகத்தை பாட்டு மக்களை மயக்கியது. நிறைய பாடல்களை அவருடைய பாட்டுகள் நன்றாக ஓடி தமிழ்நாட்டையே நல்ல கலங்க வைத்தது. மகாலிங்கம் நடித்து மகத்தான வெற்றி கண்ட அடுத்த 2 படங்கள் ஏவிஎம்மின் நாம் இருவர், வேதாள உலகம் ஆகும். பாரதியாரின் பாடல்கள் மகாலிங்கம் இப்படங்களில் கம்பீரமாக பாடியதுடன் நாட்டில் சுதந்திரன் வேட்கை மேலோங்கி நின்ற சூழ்நிலையில் படம் அமைந்திருந்தது. மாடர்ன் தியேட்டர்ஸின் ஆதித்தியின் கனவு, சிட்டாடலில் ஞான சௌந்தரியம் அடுத்த வெளிவந்த படங்கள். 2 படங்களும் பற்றி சொல்லும்போது 2 படங்களை பற்றி சொல்லும்போது 2 எதிர்கால பின்னணி பற்றிய கலைஞர்கள் நினைவுக்கு வருவாங்க. ஆதித்தியின் கனவு படப்பில் ஆதித்தனாக நடித்த மகாலிங்கத்தின் மீது பலர் துணை நடிகர்கள் கல் வீச வேண்டிய சூழ்ச்சியும் வந்தது. மாடர்ன் தியேட்டர்ஸ் மாத சம்பளத்திற்கு வேலை செஞ்சு கொண்டிருந்தார் மகாலிங்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த ராஜராஜ சோழன், குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் தென்றலோடு உடன் பிறந்த செந்தமிழ் பொன்னான என்ற பாடல் அற்புதமாக பாடினார் மகாலிங்கம். 1937 தியாகராஜ பாகவதர் நடித்து அமோக வெற்றி பெற்ற திருநீலகண்டர் படத்தில் திருநீலகண்டராக டிஆர் மகாலிங்கம் நடிச்சிருந்தார். 1966-68 காலகட்டங்களில் டிஆர் மகாலிங்கம்
பல மேடை கச்சேரிகளிலும் நாடகங்களிலும் நடித்து வந்தார். 1976 உடல் நலம் சரியில்லாமல் 54 வயசில் அவர் காலமானார் என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம். 1974 வரைக்கும் பல மேடைகளில் பாடியும் நடித்தும் நாடகங்களிலும் நடித்தும் வந்தார். ஆனால் 76 அவருக்கு உடல் நலம் சரியில்லாமல் அவர் காலமானார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.